நாமும் போராட்டம் நடத்தி அவர்கள் மறுபடியும் போராட்டம் நடத்தினால் எந்தவித பலனும் இல்லை என்று நேர்மறையாக அந்த திட்டத்தை நாம் மக்களிடம் எடுத்துச் சென்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தால் மட்டுமே வருங்காலத்தில் நிலை நிறுத்தப்பட்ட ஒரு அரசியலில் நாம் நிலைநின்று போராட முடியும் என்ற காரணத்திற்காக பல்வேறு கட்சியில் இருந்து மிகப்பெரிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி, எக்ஸ் அமைச்சர் சொல்றேன்னு பாக்குறீங்களா? இப்பொழுது அவர்கள் குருமூர்த்தி அவர்கள் இவர்கள் எல்லாம், அதே போல சென்னை கோட்ட பொறுப்பாளர் சக்கரவர்த்தி அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், இவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி காண்பித்தோம். நான் ஏன் இதையெல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் உள்ள ஒரு மாற்று சூழ்நிலையை எதிர்கொள்ள தயாராகிவிட்டது என்பதை இந்த தமிழக மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த கூட்டம். ராஷ்டிரிய சுயசேவர்களுக்கு காரியமாக இருக்கிற நமது மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அன்போடு அழைக்கப்படுகிற ராஜா அவர்களை இங்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது வருக வருக என்ற மாவட்டத்திலே வரவேற்கிறேன். பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களை இந்த மாமன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களை இந்த மாமன்றத்திலே வருக வருக என்று வரவேற்கிறேன். தேசிய செயலாளர் அண்ணன் பொன்னாரை என்று அன்போடு அழைக்கப்படுகிற மத்திய அமைச்சர் அவர்களை வருகிற வருகை